ஒரு டயர்ட்னஸ் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. மெனோபாஸ் பற்றி நிறைய தகவல்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். மெனோபாஸ் அப்படின்றது சுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் அந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம ஃபேமிலியில இருக்கும். ஏன்னா அந்த பெண்ணை சார்ந்துதான் ஒரு ஹோம் மேக்கரா இருப்பாங்க, அல்லது நமக்கு ஒரு கைடா இருப்பாங்க. நம்ம அம்மா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெனோபாஸ் டைம் ஏற்படுது அப்படின்னாக்க குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்மளும் சரி, அப்பா அம்மாவா இருக்கக்கூடியவங்க, மாமியார் மருமகளா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம அவங்கள எப்படி ஒரு தெரப்பி வகையில அவங்கள நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு பக்கம் வெளியே போறோம், அவங்க ஒரு மூடியா இருக்காங்க, நான் வரல, ஷாப்பிங் போறோம் வரலன்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறோம், அப்படி அவங்க வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தான் அவங்களை இன்க்ளூட் பண்ணி, இல்ல வாங்க வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் சேர்டப்பா இருக்க முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அவங்களோட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு வலுக்கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்க ஒரு டயர்ட்னஸ் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. மைண்ட் செட்டே அவங்களுக்கு ஒரு டயர்டா இருக்கும். நம்ம அந்த நேரத்துல போயிட்டு கோவத்தை காட்டணும் அப்படின்னாக்கா அவங்க அக்ரிவேட் ஆயிடுவாங்க. அவங்கள அறியாம அது சைக்கலாஜிக்கலி அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அவங்கள சரியா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னாக்க நிச்சயமா அந்த மெனோபாஸ்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஃபேமிலிலயும் பிரதிபலிக்காம ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்னஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது போன்ற மெனோபாஸ் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் நிறைய தகவல்கள் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். சீரியஸ் ஆஃப் மெனோபாஸ் வீடியோஸை நம்ம கன்க்ளூட் பண்றோம். போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தாய்நாடு பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.